உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரூமுக்குள்ள ஒன்னா இருக்க மாதிரி நடிச்சிட்டு வெளியில நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியே நடிச்சிட்டு இருக்க. இப்போ அந்த கொடுப்பனை கூட உனக்கு இல்லாம போக போகுது. விவாகரத்து பத்திரம். நீ நல்லவனு தெரியும். ஆனா கூட பிறந்தவருக்காக, குடும்பத்துக்காக இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டு ஒரு அக்யூஸ் மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பேன். சத்தியமா நினைச்சு பார்க்கவே இல்லை மாறா. உன்னை நான் எவ்வளவு காயப்படுத்திருக்கேன், எப்படிலாம் திட்டிருக்கேன். சில சமயம் கோவத்துல உன்னை ஒரு விரோதியை துரத்துற மாதிரி துரத்திருக்கேன். உன்கிட்ட டிவோர்ஸ் கேட்டு உன்னை டார்ச்சர் பண்ணிருக்கேன். ஆனா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் என் கூடவே வாழணும்னு போராடிக்கிட்டே இருந்தல. உன் இடத்துல வர யார் இருந்தாலும் சரிதான் போடின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிருப்பாங்க. ஆனா நீ இப்ப கூட நீ ஜெயிலுக்கு போயிடுவ. அதுக்கப்புறம் என் லைஃப் ஸ்பாயில் ஆயிரும் நினைச்சுதானே என்கிட்ட அவ்வளவு கோபமா நடந்துக்கிற மாதிரி நடிக்கிற. நான் உன்னை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் லைஃப்ல நான் நிறைய இழந்துட்டேன் மாறா, இழந்துட்டேன். இனி என்னால உன்னை மறக்க முடியாது மாறா. உன் லவ்வ புரிஞ்சுக்காம பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்ட மாறா, பெரிய முட்டாள்தனம்.
நான் இப்ப சொல்ற மாறா, எனக்கு எப்படிப்பட்ட பையன் ஒரு ஹஸ்பண்டா வரணும்னு நினைச்சனோ நீ அதே மாதிரி இருக்க மாறா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. எல்லாரும் என்ன ஏதோ தியாகி மாதிரி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. ஆனா முன்னாடில நான் ஒண்ணுமே இல்லடா. உன் மனசு யாருக்குமே வராது. மனுஷனா பிறந்தா எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக சுயநலமா இருப்பாங்க. அட்லீஸ்ட் தான் லவ் பண்ற பொண்ணு கட்டிக்கிட்ட பொண்டாட்டிக்காகவாவது சுயநலமா இருப்பாங்க. ஆனா நீ உன் லைஃபே நான் தானே நினைச்சேன். ஆனா என் விஷயத்துல கூட நீ சுயநலமா இல்லையடா. என் அக்கா லைஃப் நல்லா இருக்கணும், உன் அண்ணன் லைஃப் நல்லா இருக்கணும்னு உன் லைஃபே நீ தியாகம் பண்ண துணிச்சிட்ட. போதும் மாறா, நீ கஷ்டப்பட்டது எல்லாமே போதும். இனி நீ உன் லைஃப்ல கஷ்டப்படவே கூடாது. நான் எல்லாத்தையும் மாத்தி காட்டுறேன். நீ கவலைப்படாத. உன் அண்ணன் என் அக்கா 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு தானே இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்த. அது எல்லாத்தையுமே இனி நான் பாத்துக்கிறேன். லவ் பண்றவங்க பிரிஞ்சு போனா ஞாபகார்த்தமா அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. உனக்கு என்ன என் மேல லவ்வா இருக்கு? என் ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ஃபீல் பண்ற மாதிரி எடுத்து வச்சிட்டீங்க. சாருக்கு இந்த மாதிரி நினைப்புல வர இருக்கோ? கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அது உன் மேல லவ் இல்லங்கிறதெல்லாம் வேற. ஆனா உனக்கு என் மேல லவ் இருக்குல்ல. ஆ, ஒரு லவ்வர்ஸ்னா இன்னொரு லவர் கிட்ட பிரச்சனை பண்றது, கோவப்பட்டு பேசுறது, திட்டுறது, ஏன் அவகிட்ட கை நீட்டுறது கூட சகஜம்தான். அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு யாராவது வீட்டை விட்டு போவாங்களா? யாரு லவ்வரு? நீதான். நான் உன் லவ்வரா? என்னமோ நீ என்ன லவ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. நான் லவ் பண்ணாலும் லவ் பண்ணலனாலும் நீ தன்னால லவ் பண்ணிட்டு தானே இருந்த. என்ன இத்தனை நாள் குழப்பறியா? அத பத்தியெல்லாம் யோசிக்கிறாள் நீ இல்லையே. என்ன புதுசா பேசிட்டு இருக்க? முதல்ல நீ என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வெளிய வை. முடியாது. ஏய் ஏய், அங்க ஏண்டி தள்ளுற? ஏய், நான் எங்க வேணாலும் தள்ளுவேன், எப்படி வேணாலும் பேக் பண்ணுவேன். உனக்கு என்ன? இவ பேச்சே சரியில்லையே. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.